Hi friends, welcome to Recipes in My Home. RV Recipes, thank you so much. Adit Samayal, thank you so much. Mamila Yum, Onishi of Lifestyle Cooking Channel, thank you so much. Broccoli snacks தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பவே ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. ரமதான் மாதத்தில் இஃப்தார் டயத்தில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிப்ஸோடு சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ப்ரொக்கோலி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கல் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருக்கணுங்க அடுப்பை. இப்போ ஆறின பிறகு பாருங்கள், இதுதான் டிப்ஸு. இந்த பிழிஞ்சி விடுறேன் பாருங்கள். இதை போல் காம்பை விட்டுட்டு ப்ரொக்கோலி சைடில் அப்படியே பிழிஞ்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா இதை போல் செஞ்சிட்டிங்கன்னா தண்ணி கோக்காது. நம்ம செய்கிற டிஷ்ஷில் தண்ணி கோக்காது, அவ்வளோது இருக்கும் இதில் தண்ணி. இதை போல் செஞ்சிடணுங்க. அப்போ தான் ப்ரொக்கோலி நாம் செய்கிற ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும். இது போல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு கப்புலையே நான் சேர்த்துருக்கேன். நான் செய்கிற இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரே டயத்துலேயே அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக முட்டை சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் தண்ணி எடுத்துகிட்டு அதில் பாதி அளவுக்கு இப்போ நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக போயிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். அரைச்சதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ முட்டை போட்டிருக்கோம்ல, ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரொக்கோலியையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தாங்க நல்ல சூப்பர்பான சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிறேன். அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த ப்ரொக்கோலி பாஜி வெயிட்டுக்கு ரொம்ப கெடுதல் இல்லாத ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாங்க. ஏன்னா நான் முட்டை ஊற்றிருக்கேன், சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளக்க நல்ல சாஃப்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான இந்த ப்ரொக்கோலி பாஜி
செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பஜ்ஜி.